வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பசுமை நிறைந்த நினைவுகளே சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திருவிடை மருதூர் வந்து இறங்கியதும் ராகினியின் மனசு வண்ண பட்டாம்பூச்சியாய் சிறகடித்தது. விழாவிற்கும் கைகளுக்கும் இடையில் அழகான இறகுகள் முளைத்து காற்றில் அசைந்து இவளை மெல்ல மெல்ல மேல் எழுப்புவது போல தோன்றியது. குழந்தையை கையில் இறுக்கிக் கொண்டு அலைபேசியை எடுத்து எண்களை தேடுவதற்குள் தோளில் கை விழுந்தது. அம்முதான். இருவர் முகத்திலும் பரஸ்பர புன்னகை விரிந்து விஸ்தீரணமானது. எத்தனை நாளாச்செடி உன்னை பார்த்து. குட்டி, அப்படியே உன்னோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கா. குழந்தையை அவள் தூக்கி கொள்ள இருவரும் நடந்தார்கள். சொல்லு ராகினி, எப்படி இருக்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? முகத்தில் அரைந்த வெயிலுக்கு கண்களை குறுக்கி வணக்கம் வைத்தபடி அம்மு கேட்க, அவளுக்கு பதில் சொல்ல வாய் திறக்கும் முன் ராகினியின் தொலைபேசி விசும்பியது. செல்வம்தான். இவள் நல்லபடியாய் ஊர் போய் சேர்ந்தாளா என்று விசாரிக்க அழைக்கிறான். அவன் அலைபேசியின் அழைப்புக்கு பதில் சொல்லிவிட்டு தோழியின் புறமாய் திரும்பினாள். என்ன, அதுக்குள்ள உன் நபர்கிட்ட இருந்து விசாரிப்பு வந்துருச்சா? சொல்லிவிட்டு குறும்பாய் பார்க்க இருவரும் சிரித்தார்கள். மனசு பழைய நாட்களுக்கு பயணப்பட்டது. கும்பகோணம் ஹைஸ்கூலில் படித்த காலத்தில் இருந்தே இவர்கள் இருவரும் உயிர் தோழிகள். ராகினியின் அப்பா கும்பகோணம் பதிவுத்துறை அலுவலகத்தில் வேலை செய்தார். அம்மு திருவிடை மருதூரில் இருந்து கும்பகோணத்திற்கு படிக்க வருவாள். அத்தனை அழகான நாட்கள். தினமும் ட்ரெயினில் கல்லூரிக்கு வரும் அம்முவும் நண்பர்களும் அந்த 15 நிமிஷ பயணத்தில் அடிக்கும் கூத்தை கல்லூரியில் வந்து கதை கதையாய் சொல்வார்கள். அதை இன்று நினைத்தாலும் மழை நின்ற பிறகும் மரத்தின் இலை சொரியும் நீரை போல ரம்யமாயிருக்கும். நான் ஏன் தான் கும்பகோணத்துல இருந்து தொலைச்சனோ. நீ ட்ரெயின் கதையை சொல்ல சொல்ல எனக்கும் அது போல டிராவல் பண்ணி காலேஜுக்கு வர மனசு ஏங்குது. ராகினி சிணுங்குவாள். எல்லாமே கடந்து போவதுதான் வாழ்க்கை. இன்பத்தை போல துன்பமும், இளமையை போல முதுமையும் கடந்து அதன் இலக்கை நோக்கி நேர்த்தியாய் பயணப்படுவதுதான் இயற்கை. கல்லூரி அவரவருக்கான சந்தோஷங்களையும் அழகியலையும் கனவையும் நீரூற்றி வளர்த்தது. அதில் சில அறுவடையாகின, பல அடையாளம் தொலைத்தன. கிருஷ்ணப்பன் தெருவில் இருந்தது அம்முவின் வீடு. லக்கேஜை வைத்துவிட்டு சுகமாய் கிணற்று தண்ணீரில் குளியல் போட்டுவிட்டு வந்தாள் ராகினி. அதற்குள் குழந்தை மகி தூங்கி இருந்தாள். அம்மு, நீ நிஜத்திலேயே அதிர்ஷ்டசாலிதான் என்றாள் அம்மு கொடுத்த டிகிரி காஃபியை உறிஞ்சியபடி. எப்படியா? நீ பிறந்து வளர்ந்தது இதே ஊர்தான். அம்மா வீடு 2 தெரு தள்ளி. எந்த மெனக்கடலும் இல்லாத வாழ்க்கை. என்னை பாரு, நாமக்கல்ல பிறந்த, கிருஷ்ணகிரியில பாதி படிப்பு, பிறகு ஸ்கூல் படிப்பும் கல்லூரி படிப்பும் கும்பகோணத்துல, இப்போ கல்யாணம் ஆகி போனது சென்னையில. ஒரு ஊரும் சூழலும் மனசுல ஒட்டுறதுக்குள்ள இன்னொரு ஊருக்கு போயிட வேண்டி இருக்கு. இன்னும் எத்தனை ஊர் வாழ்க்கையில மிச்சம் இருக்கோ. அம்மு அவள் சொல்வதை கேட்டு கலகலவென சிரித்தாள். இக்கரைக்கு அக்கறை பச்சை ராகினி. இப்போ உன் அப்பா அம்மா எல்லாரும் சென்னையில தானே இருக்காங்க. உன் அண்ணன் வீட்டுல தானே? சென்னை தான், ஆனா ரொம்ப தூரம். தூரமா? என்ன, நம்ம கும்பகோணத்துக்கும் திருவிடை மருதூருக்கும் இடையில இருக்கிற தூரம் இருக்குமா? சொல்ல தெரியல, தூரம், அவ்வளவுதான். இருவரும் சிரித்தார்கள். அவர்கள் சிரிப்பு சத்தம் கேட்டு மகி கண் விழித்து சிணுங்கிவிட்டு புரண்டு படுத்தாள். ராகினி, குழந்தை பேர் என்ன? மகி. அதான் அப்பயே சொன்னனே. மகி? அது என்ன மகி என்றாள் அர்த்த பார்வையுடன். மகினா, மகிதா, மகிமா. ராகினி தலையை நிமிர்த்தாமலேயே ஜடையை முன்பக்கமாய் போட்டு பின்னியபடி சொன்னாள். முடிக்கும்போது சின்ன பெருமூச்சு வந்தது. அதற்குள் அம்முடைய கணவனும் குழந்தைகளும் வந்திருந்தார்கள்.
அம்முவின் கணவன் ஹோல்சேல் கடையில் கணக்கு வேலையில் இருந்தான். 6 வயசில் ஒரு பையனும் 4 வயசில் ஒரு பெண்ணும் இருந்தார்கள். அம்முவின் கணவன் கருப்பாயிருந்தாலும் லட்சணமாயிருந்தான். அமைதியான ரகமாயிருப்பான் போல் தெரிகிறது. இருவரும் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு வந்தார்கள். பல வருடங்கள் ஆகிறது அந்த கோயிலுக்கு வந்து. எப்போது திருவிடை மருதூர் வந்தாலும் அங்கே செல்லாமல் திரும்ப மாட்டாள் ராகினி. ஏன் ராகினி, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குல்ல? 4-5 மாசம் முன்னாடி வரைக்கும் இத பத்தி நாம யோசிச்சு கூட பார்த்திருப்போமா? எப்பவும் நீயும் நானும் மட்டும்தான் தொடர்புல இருப்போம். மற்ற நண்பர்கள் யாருடைய தொடர்பும் இல்ல. சொல்ல போனா அவங்களை எல்லாம் மறுபடியும் பார்ப்போமாங்கிற நம்பிக்கை கூட இல்லாம இருந்த. நெகிழ்வாய் சொன்னாள் அம்மு. தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா. அதுல வந்த 10 இயர்ஸ் சேலஞ்சில் நம்முடைய போட்டோக்களை பார்த்துட்டு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரா தொடர்புக்கு வர நம்முடைய நெட்வொர்க் விரிவாகி நம்முடைய பழைய நட்புகளை உள்ளங்கையில கொண்டு வந்து சேர்த்தது. அந்த அனுபவத்தை இப்ப நினைச்சாலும் சிலிர்ப்பா இருக்கு. நாளைக்கு நமக்கெல்லாம் ஸ்பெஷல் சண்டே. நாம படிச்ச கல்லூரியில மீட் பண்ண போறோம். பிரின்சிபல் கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமில்ல, அப்போ நமக்கு டீச் பண்ணின ஒரு சில லெக்சரர்களும் கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில. நினைச்சாலே சிலிர்ப்பா இருக்கு. இருவரும் பேசிக்கொண்டே தரிசனத்தை முடித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தார்கள். இரவுக்குள் இன்னும் சில தோழிகளும் அம்முவின் வீட்டிற்கு வர மொட்டை மாடியில் அரட்டை கச்சேரி களை கட்டியது. அம்முவின் கணவன் எந்த தொந்தரவும் செய்யாமல் கூடத்தில் குழந்தைகளோடு படுத்துக்கொண்டான். விடிந்ததும் குளித்து முடித்து அடர் நீல நிறத்தில் தங்க நிற பார்டர் போட்ட சில்க் காட்டன் உடுத்தி கொண்டாள். கண்ணாடியில் பார்த்தாள். கல்லூரி ஃபேர்வெல்லில் பார்த்தது போல்தான், எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தாள். 10 வருடங்கள் ஓடிப்போகிறது. கொஞ்சம் கர்வமாக இருந்தது. இவளை பார்த்தால் என்ன தோன்றும் மற்றவர்களுக்கு? அமுதன், முகிலன், அப்புறம் மகேந்திரனுக்கு? மனசு மட்டும் அந்த பெயரை உச்சரிக்கும் போதே இனித்தது. கண்களை மூடிக்கொண்டாள். கண்களுக்குள் ஈஸ்ட்மேன் படம் விரிந்தது. 2008. ஃபேர்வெல் டேக்கு யாரடி நீ? மோகினி இல்ல குருவி? ஓகேவா? நோ, தமிழ் படமே வேணாம். அப்படி பார்த்தா அது 10/11 அவ்வளவுதான். பூத்நாத் போலாம்ப்பா ப்ளீஸ். ரொம்ப ஜாலியா இருக்காம். அதுல ஒரு குட்டி பையன் செமையா நடிச்சிருக்கானாம். கருநாக ஜடையை முன்னால் போட்டு பின்னியபடியே ராகினி சொல்ல மற்றவர்கள் ஆட்சேபித்தார்கள். அது சரி, இங்க யாருக்கு ஹிந்தி தெரியும்? எதுக்கு ராகினி பெருமைக்கு எருமை ஓட்ட சொல்ற? நண்பர்கள் போட்டு தாளித்தார்கள். மூச், அது யாருடா? என் ராகியோட கருத்துக்கு எதிர்கருத்து சொல்றது? அவ சொன்னா அது முடிவு, அவ்வளவுதான். தலையை உருக்களித்து சாய்த்தபடி முன்னால் வந்து சொன்ன மகேந்திரன் வாலி அஜித்தை சாயலில் நினைவுபடுத்தினான். பணக்கார வீட்டு பிள்ளை. இவர்களுக்கு 2 வருட சீனியர். MSc கடைசி வருடம். ராகினி வெட்கமாய் சிரித்தாள். அவளுடைய விருப்பம் ஒரு மனதாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 80க்கும் மேற்பட்ட நண்பர்கள் ஒரு சேர படம் பார்த்த அனுபவம் சிலிர்க்க வைத்தது. மகி மகி மகி. மனசு முழுக்க மகேந்திரன் நிறைந்திருந்தான். இணை வைத்து கேலி பேசுவதிலே சுகம் காணும் நண்பர்கள் குழு மகிக்கும் ராகினிக்கும் பொருத்தம் பார்த்து சேர்த்து வைத்து இவர்கள் மனசுக்குள் காதல் வளர்த்தது. கல்லூரி ஆண்டு விழாவில் அவன் பசுமை நிறைந்த நினைவுகளே என பாடி கண் கலங்க, ஒன்ன நினைச்சுதான் பாடுறாண்டி என்று கற்பனை விதைத்தது நண்பர் பட்டாளம். எதேச்சையாக ஒரே நிறத்தில் உடை அணிந்து வந்தாலும் அவர்களுக்கு மனப்பொருத்தம் இருப்பதாய் சொல்லி சிலாகித்தார்கள். கள்ளப்பார்வை, ரகசிய ரசிப்பு என்று ஓடிய கல்லூரி கனவுகள் அவர்களுடைய காதலை அறிவித்துக் கொள்ள மட்டும் ஏதோ தடையாயிருந்தது. மகேந்திரனின் குடும்பம் ஹைதராபாத்தில் இருந்தது. கல்லூரி முடித்த கையோடு அவன் குடும்ப பிரச்சனை என்று புறப்பட்டு போக அதன் பிறகு அவனை காணும் சந்தர்ப்பம் இல்லாமல் போனது. அலைபேசி எண்ணையும் மாற்றி இருந்தான். ராகினிக்குள் அலை அலையாய் குழப்பம். உன்னை காதலிக்கிறேன் என்று ஒற்றை வார்த்தை சொல்லி இருந்தாலாவது அவனை தேடி ஓடலாம். அவன் சிரிப்பையும் பேச்சையும் தான் காதல் என்று அர்த்தப்படுத்தி கொண்டோமோ என்று தவித்தாள். மகேந்திரனை மறக்க முடியவில்லை. சாரங்கபாணி சுவாமி கோவிலுக்கு சென்று மணிக்கணக்காய் வெறித்தபடி அமர்ந்து கிடப்பாள்.
காதலா காதல் இல்லையா என்பதை அறியக்கூட இயலாதவளாய் கழிவிரக்கத்தில் தவித்தாள். அந்த சமயத்தில் சென்னையில் இருந்து நல்ல வரன் வந்தது. மறுத்தாள். வீட்டில் காரணம் கேட்டபோது பதில் தெரியாமல் விழித்தாள். அம்மாடி ராகினி, நீ ஒரே பொண்ணா இருந்தா இந்த பிடிவாதத்தை உங்கூட சேர்ந்து நானும் ரசிப்பேன். உனக்கு பின்னாடி உன் தங்கையும் உன் 2 பேர் கல்யாணத்தை முடிச்ச பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்க காத்திருக்கிற அண்ணனும் இருக்காங்க. காரணம் இல்லாம எதையும் தள்ளி போடுற சூழ்நிலையில நாம இல்ல. அதற்கு மேல் மறுக்க இயலவில்லை. செல்வம் ரொம்ப நல்ல மாதிரியா இருந்தான். குறை ஒன்றும் இல்லை. ஆனாலும் அவனை ஏற்றுக்கொண்டு வாழ சில வருடங்கள் பிடித்தது. திருமணமாகி 8 வருடமாகிறது. மகிக்கு 3 வயசு. எல்லாம் இருந்தும் மனசுக்குள் உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்று நண்பர்கள் எல்லாம் சந்திப்பது மகிழ்ச்சி என்றால் மகேந்திரனை சந்திக்கப் போவது பெரும் ஆனந்தம். ஹேய்! ஒருவருக்கொருவர் கட்டிக்கொண்டார்கள். அடித்து கொண்டும் அணைத்து கொண்டும் விளையாட அவர்கள் குழந்தைகளும் மனைவியர்களும் வேடிக்கை பார்த்தார்கள். ஒரு சில பெண்களை தவிர மற்றவர்கள் கணவரை தவிர்த்து குழந்தையை மட்டும் அழைத்து வந்திருந்தார்கள். ராகினி கூட செல்வத்தை உடன் வரும்படிக்கு அழைத்தாள். வேணாம் ராகினி, நீ போயிட்டு வா. ஏன் தெரியுமா? என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட சில ஆனந்தங்கள்ல ஒதுங்கி நிக்கிறது தான் பரஸ்பரம் நம்முடைய துணைக்கு தர மரியாதை. அங்கேயும் வந்துட்டு உன்னுடைய அட்டென்ஷன் முழுக்க என் மேல இருக்கணும்னு டார்ச்சர் பண்ணிட்டு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டுட்டு, வேணாம் ராகினி, நீ போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வா செல்லம் என்று சொல்லிவிட்டான். ஏய், நீ அப்படியே இருக்க. நீ ரொம்ப வெயிட் போட்டுட்ட. என்ன அதுக்குள்ள கிழவியாயிட்ட? இன்னும் சாப்பாட்டுக்கு பிறகு தம்மடிக்கிற பழக்கத்தை விடலையா? பரஸ்பரம் கேட்கவும் விசாரிக்கவும் 1000 விஷயங்கள். எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு காண்போமோ, எந்த அழகை எந்த விழிகளில் கொண்டு செல்வோமோ பாடினார்கள், பரவசப்பட்டார்கள். மகேந்திரன் குடும்பத்துடன் வந்திருந்தான். மும்பையில் இருப்பதாய் சொன்னான். அவன் மனைவி ஒடிசலாய் மாடல் போல இருந்தாள். 5 வயசில் மகன் இருந்தான். நிறைய சிவந்து பீர் தொப்பையில் இருந்தான். எப்படி இருக்க ராகினி? நல்லா இருக்க. காலேஜ் முடிச்ச கையோட யார்கிட்டையும் சொல்லாம போயிட்டீங்க. அதுக்கு பிறகு எந்த தொடர்பும் இல்ல சொல்லிவிட்டு அவனுடைய கண்களையே படபடப்புடன் உற்று பார்த்தாள். ஃபேமிலி ப்ராப்ளம், பிஸ்னஸை உடனே அண்டர்டேக் பண்ண வேண்டிய நிர்பந்தம், யார்கிட்டையும் சொல்லிக்க முடியல. பெருசாய் பாதிப்பில்லாதவன் போல சொன்னான். ராகினிக்கு பொசுக்கென்று போனது. பை த பை, இது ஹரிணி என் ஒய்ஃப். இது என் பையன் ராகவ். செல்லம்மா ராகி அவன் சொல்ல சுரீரென நிமிர்ந்து பார்த்தாள். அவன் இவள் பார்வையை தவிர்த்து மகனின் தலையை வாஞ்சையாக வருடியபடி நின்றான். அதற்குள் இன்னொரு நண்பர்கள் குழு வந்து அவனை தள்ளி கொண்டு போனது. அந்த ஹரிணி இவளை பார்த்து சிநேகமாய் சிரித்தாள். நீங்க எல்லாரும் சென்னைக்கு ஒரு தரம் வந்து போகலாமே என்றாள் ராகினி. சென்னைக்கா? மும்பையில் இருக்கிற என் அம்மா வீட்டுக்கே என்னை விட மாட்டாரு. அத்தனை ஆண் ஆதிக்கம். இங்க வந்து உங்களை மாதிரி எல்லோரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஆதங்கமா இருக்கு. உங்களுக்கான சுதந்திரம் அழகா இருக்கு. கடை விழியின் கண்ணீரை ஒற்றை விரலில் நாசுக்காக துடைத்து கொண்டாள். முகம் தெரியாத ஒருத்தியிடமே இவ்வளவு சொல்கிறாள் என்றால் இன்னும் பகிர்ந்து கொள்ள பல ரணங்கள் உள்ளிருப்பது புரிந்தது. நான் வேணா மகேந்திரன் கிட்ட பேசட்டுமா என்றாள். ஐயோ, வேற வேணையே வேணாம். உங்க முன்னாடி நல்லதனம் காட்டிட்டு வீட்டுக்கு வந்து அதகலம் பண்ணிடுவார். விடுங்க, என் விதிப்படி ஆகட்டும். வலியாய் சிரித்துவிட்டு மகனை அழைத்து கொண்டு நகர்ந்தாள். இத்தனை வருஷமாய் இத்தனை நிமிஷமாய் தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் நடுவில் உறுத்திய பெயர் தெரியாத உணர்வு உருண்டு கீழிறங்கி மறைந்தது. ஒரு நண்பனாய் செல்வம் காட்டிய பொறுமை, பல வருடங்கள் இவள் மனசுக்குள் என்னதான் இருக்கிறது என்றே அறிந்து கொள்ள விரும்பாமல் காத்திருந்த கண்ணியம், இவள் உணர்வுக்கு தரும் மரியாதை, இவள் சுதந்திரத்தில் தலையிடாத பண்பு கணப்பொழுதில் கண் முன் வந்து போனது. சிரிப்பும் களிப்பும் சந்தோஷமுமாய் அலைபேசி எண்களை பரிமாறிக்கொண்டார்கள். அடுத்த வருடம் இதே நாளில் சந்திக்க வேண்டும் என்ற உறுதி சொல்லியபடி பிரிந்தார்கள். இன்னும் 2 நாள் இருந்துட்டு போயே ராகினி.
அம்மு ஆதங்கமாக சொன்னாள். இல்ல அம்மு, கிளம்புற. அவரை அழைச்சிட்டு இன்னொரு நாள் வர. நீயும் உன்னவர் குழந்தைகளோட சென்னைக்கு வரணும். அம்மு, ட்ரெயினுக்கு இன்னும் நேரம் இருக்கு. வா, ஏன் மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன திடீர்னு என்றாள் அம்மு ஒற்றை புருவம் உயர்த்தி. நன்றி சொல்லணும். நான் விரும்பினதை கேட்டேன். ஆனா அவர் எனக்கு சிறந்ததை தந்திருக்கார், அதுக்குதான் என்ற தோழியை அம்மு அர்த்த புஷ்டியுடன் பார்த்தாள். மகிமா, வா, கோயிலுக்கு கிளம்பலாம். குழந்தையை அள்ளி தோளில் போட்டு கொண்டாள். மகி எப்போ மகிமா ஆனாள்? அம்மு கண்ணடித்து கேட்க, அவள் எப்பவும் மகிமாதான். நான் தான் அப்படி கூப்பிடுற ஆனந்தத்தை உணர தவறிட்டனோன்னு தோணுச்சு. இனிமே அவள் எப்போதும் மகிமாதான் சொல்லிவிட்டு ராகினி புன்னகைக்க, தோட்டத்தில் பூத்திருந்த மல்லிகை ஒன்று காற்றுக்கு குலுங்கி இவள் கால்களுக்கடியில் தஞ்சமாகி வாசம் வீசியது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.